ஹரே கிருஷ்ணா. தெய்வத்திராச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருளுரைகளுடன் அருளிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 3 பகுதி 1 பராமரிப்பு அத்தியாயம் 9 பிரம்மதேவரின் பிரார்த்தனைகள் பதம் 25. சோசாவ் அதப்பிரகரணோ பகவான் விபருத்த பிரேமஸ்மிதேன நயனாம்பிருகம் விஜృంభன் உத்தாய விஸ்வ விஜயாய சனோ விக்ஷாதம் மாத்யா கிராபணயதாத் புருஷ புராண. மொழிபெயர்ப்பு. பரமபுருஷரும் ஆதியானவருமான பகவான் அளவற்ற கருணை உடையவர். அவர் தமது தாமரை விழிகளை திறந்து என்னை நோக்கி புன்னகையுடன் தனது கருணையினை எனக்கு அளிப்பாராக. மேலும் அவர் இப்பிரபஞ்சம் முழுவதையும் மேம்படுத்தும் வன்மை மிக்கவர் என்பதோடு தமது அறிவுரைகளை அன்புடன் கூறி நமது அழுக்குகளை நீக்குபவரும் ஆவார். பொருளுரை. நடப்பு உலகில் வீழ்ந்து கிடக்கும் ஆத்மாக்களிடம் பகவான் எப்பொழுதும் வளர்கின்ற கருணையுடையவராக இருக்கிறார். இம்முழு ஆகாச பெருவழியும் பக்தி தொண்டில் ஆழ்ந்து வணங்கி அனைவரும் தம்மை உயர்த்தி கொள்வதற்காக அமைந்த அருமையான வாய்ப்பாகும். மேலும் அனைவரையும் படைத்த நோக்கமும் கூட இதுவே ஆகும். பகவான் தம்மை பல்வேறு புருஷர்களாக விரித்து கொண்டிருக்கிறார். அவர்கள் அவரது சுய விரிவாகவோ அல்லது அவரிலிருந்து பிரிந்த தனிப்பட்ட விரிவாகவோ இருப்பர். தனிப்பட்ட ஆத்மாக்களின் சிறந்த புருஷர்கள் அவரிலிருந்து பிரிந்த தனிப்பட்ட விரிவுகளே ஆவர். ஆனால் சுய விரிவுகளோ பகவான் தாமே மேற்கொள்வதாகும். சுய விரிவுகள் என்பவர்கள் ஆள்பவர்கள் என்றால், பிரிந்துபட்ட விரிவுகள் ஆனந்தத்தின் பரம வடிவம் மற்றும் அறிவுடன் உன்னதமான ஆனந்தத்தினை பரிமாற்றம் செய்வதற்காக ஆளப்படுபவர்களாக இருக்கின்றனர். விடுதலை பெற்ற ஆத்மாக்கள் பௌதிக கற்பனை கருத்துக்கள் ஏதுமின்றி ஆள்பவர் மற்றும் ஆளப்படுபவர் என்னும் ஆனந்தமயமான பரிமாற்றத்தில் தம்மை இணைத்து கொள்ளலாம். ஆள்பவர் மற்றும் ஆளப்படுபவருக்கு இடையே உள்ள உன்னதமான பரிமாற்றத்திற்கு சிறந்த உதாரணமாக விளங்குவது பகவான் கோபியருடன் கொண்ட ராசலீலையே ஆகும். கோபியர் அகச்சக்தியின் ஆளுகைக்கு உட்பட்ட விரிவுகள் ஆவர். ஆனால் அதனால் அவர்களுடன் பகவான் ஆடிய ராசலீலை நடனமானது சாதாரண ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலிருக்கும் லோகாயுத உறவாக கருதக்கூடாது. மாறாக இது பகவானுக்கும் உயிர்களுக்கும் இடையே உயர்ந்த நிறைவான உணர்வு பரிமாற்றமே ஆகும். பகவான் வீழ்ந்துவிட்ட ஆத்மாக்களுக்கு வாழ்வின் உயர்ந்த நிலையினை பெறுவதற்கான சந்தர்ப்பத்தினை அருள்கிறார். பிரபஞ்சம் என்னும் காட்சியின் முழு நிர்வாக பொறுப்பு பிரம்மதேவரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அதனால்தான் அவர் பகவான் தமக்கு தனது குறிக்கோளை சரியாக நிறைவேற்றுவதற்கான வரம் அருள வேண்டுமென்று பிரார்த்திக்கிறார். ஹரே கிருஷ்ணா.